டேய், இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? என்ன முடிவெடுத்திருக்க? எதுக்கு? எதுக்கா? உன் கடையில் எவ்வளோ பெரிய கலாட்டம் நடந்துச்சு. அந்த ஆள் ஒரு நாள் தானே டைம் கொடுத்துருக்கான். அவ்வளோ பணத்தை எப்படி ரெடி பண்ண போற? தெரியலடா. தெரியலன்னு சொல்ற. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டியா? உனக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு. அண்ணனுங்க நாங்கள் 2 பேர் இருக்கோம். நாங்கள் இருக்கும்போது நீ இப்படி பணத்துக்காக கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. 8 லட்சம்லாம் ஒரு பணமாடா? ஐயா சாமி, 8 லட்சம் எனக்கு பெரிய பணம் தான். நீங்க வேணா காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட பையனா இருக்கலாம். நான் ஒரு சின்ன கடையோட முதலாளி, அவ்வளவுதான். எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் யோசிக்க முடியும். ஏண்டா எல்லா விஷயத்திலையும் ஒன்று சேர்ற. நாங்க ஏதாவது உதவி பண்ணா மட்டும் நீ தள்ளி போய் நிக்கிற. அதுதான்டா சவாலு. என்ன அப்படி பாக்குற? சவால் விட்டு தானே வெளியே வந்தேன், இல்லைன்னா உங்களோட இருந்திருப்பேன். டேய் மாறா, புரியுதுடா. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட நீங்க உதவி ஏத்துக்கலனா எப்படிடா? டேய் போதுண்டா, விடு. அவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். வீரா வரட்டும், நம்ம பேசிக்கலாம். அட நீ வேற. இவனே முடியாதுன்னு சொல்லும் போது வீரமோட ஓகே சொல்லிடுவாளா? விஜய், 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 உன்னதான் கூப்பிடுறான்ல, வா. கூப்பிட்டே இருக்கிறான், காதுல வாங்காம போயிட்டே இருக்கிற. கவனிக்கல மச்சான். ஓ கவனிக்கலையா? டேய் கவனிக்கலையா மேடா? இவன் ஒருத்தன் சும்மாறா. ஆமா, என்ன இந்த பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்க? சும்மாதான் மச்சான். சும்மாவா? இந்த பக்கம்லாம் உனக்கு வேலையே இல்லையே, என்ன விஷயம்? இல்ல மச்சான், சும்மா அந்த பக்கம் குப்பையா கிடந்துச்சு, அதான் கூட்டி போயிருக்கலான்னு. கையில விளக்க மாதிரியே காணோம். உன் மொழியே சரியில்லையே, உன்னெல்லாம் நம்ப முடியாது. அப்படியெல்லாம் இல்ல மச்சான். ஏதாவது திருட்டு வேலை பண்றியா? ஐயோ, ஏன் மச்சான் இப்படி பேசுறிய? நீ கூட வா, எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிடு. நான் என்ன தப்பு பண்ண போறேன்? சும்மா கூட்டுறதுக்காக வந்தேன். விளக்கு மாற மருந்து அங்கேயே போட்டு வந்துட்டேன். சரி, நீ எதுவும் தப்பு பண்ணா எதுக்கு பதட்டப்படுற? புடி, இதுல 2 லட்ச ரூபா இருக்கு. இதை நீ கடைக்கு அட்வான்ஸா கொடுத்துரு. ஒரே நாள் நான் நாளைக்கு வருவேன். இதே நேரம் 8 லட்ச ரூபா பணத்தை தூக்கி என் கையில கொடுத்துடணும். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வீரா. நீ பட்ட கஷ்டத்துக்கு எந்த பலனும் இல்லாமல் போயிடும், பயமா இருக்குடா. மரா, தோசை ஊத்துற, சாப்பிடுறியா? மரா, ஏய் மரா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன கேட்ட? தோசை ஊத்துற, சாப்பிடுறியான்னு உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லடி, வேண்டாம். என்ன கடையில நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? நமக்கு மட்டும் எங்க இருந்தா வராங்களோ தெரியல. ஏதாவது ஒரு புது புது பிரச்சனையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஆர்டரை டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டு கையில் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இப்ப கடை எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏன் முடியாது? முடியும்னா முடியும். எப்படி? கடை இல்லைன்னா என்னடா, வீட்லயே வச்சு சமாளிக்கலாம். இந்த வீட்டுல எப்படி? இங்க நமக்கு படுக்கிறதுக்கே இடம் கிடையாது. அவ்வளோ சரக்கு இங்க கொண்டு வந்து வச்சு டெலிவரி பண்றதெல்லாம் நல்லா மாட்டிக்கிட்டோம். 2 லட்சத்துக்கே நீ ரேஸ் ஓட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சு. இப்ப 8 லட்சத்துக்கு என்ன பண்றது? வள்ளிமா, அத்தைகிட்ட எதுவும் காட்டிக்காத. சரி வாங்க வள்ளிமா. வீரா வாங்க. பாத்த உட்காருங்க. நான் சாப்பிட்டேன்டா.
உட்கார். உட்காருங்க வலிமா. ம். மச்சான், என்ன விஜய்? அது ஒன்னும் இல்ல மச்சான். எனக்கு அந்த ரூம்ல படுக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு நான் வேணா உங்க ரூம்ல படுத்துக்கவா? விஜய், தனித்தனியா தூங்கணும்னு தான் எல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க. இப்ப ஏன் ரூம்ல தூங்கணும்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரே கெட்ட கனவா வருது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க தூங்கிக்கிறேன் மச்சான். நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு தரையில ஓரமா பாய் போட்டு படுத்துக்கிறேன். மச்சான், முடியாதுன்னு சொல்லாதீங்க மச்சான். அந்த ரூம்ல படுத்துக்கும் போது மனசெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு தெரியுமா? அதான் அத்தை கூட இருக்காங்கல்ல. இருக்காதான், இருந்தாலும் என்னமோ தெரியல, எனக்கு அங்க சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது. சித்தி கிட்ட சொன்னா அவங்க திட்டுவாங்கன்னு நான் சொல்லல. கோச்சுக்காதீங்க மச்சான். ஐயோ, இவளை எப்படி சமாளிக்கிறது? மச்சான், ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க. இந்த வாரேன் மச்சான். ஐயோ,